திரு அக்னீஸ்வரன், நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள், எப்படி புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது? நிதி பற்றாக்குறை, நிதி பிரச்சனைகள்லாம் இருக்கிறது. இப்போ இது போல் 1 லட்சம் கோடிக்கு மேலே செலவாகக்கூடிய சூழ்நிலையில் எப்படி இந்த அறிக்கை சாத்தியமாகும், அவர் அதிமுக ஆட்சிக்கு வந்தா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து திரு சிவபிரன் வைக்கிறார். பொதுமக்கள் முன்னாடி இந்த கேள்வி இருக்கிறது. கடந்த 5 வருஷத்தில் திமுக வாங்கிய கடன் 5,65,000 கோடி. அப்போ ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு கடன் வாங்கியிருக்கிறாங்க? 1 லட்சம் கோடி. ஒரு 1.25 லட்சம் கோடி வாங்கியிருக்காங்க. 1.25 லட்சம் கோடி. இந்த 1.25 லட்சம் கோடி கடனை வாங்கிட்டு ஒரு வருஷத்துக்கு, ஆனால் 10 ஆண்டுகளுக்கு 4,86,000 கோடி தான் அதிமுக ஆட்சியில் வாங்கியிருந்தாங்க. 10 ஆண்டுகளுக்கு. சுதந்திரம் வாங்கிய 52லிருந்து தேர்தல் நடக்குது. 2021 வரைக்கும் 4,86,000 கோடி தான். எத்தனை முதலமைச்சர்கள் இருந்தார்கள்? ஆனால் கடந்த 5 ஆண்டுல மட்டும் இத்தனை ஆண்டுகளாக வாங்கியது எவ்வளவோ, கடந்த 5 ஆண்டுகளில் அது 5,65,000 கோடி. அது அப்படியே இருக்கட்டும். இங்க எப்படியெல்லாம் நீங்கள் வந்து வரியை உயர்த்துவீங்க அப்படின்னு இவங்க கேட்குறாங்கல்ல. இந்த அரசு வந்ததிலிருந்து, திமுக ஆட்சி படத்துக்கு வந்ததிலிருந்து, மே மாதம் 7ஆம் தேதி 2021 வந்ததிலிருந்து 150% சொத்து வரியை உயர்த்தினாங்கல்ல. ஏன்னு கேட்டாங்க மக்கள். 15வது நிதிக்குழு சொல்லிச்சு, அதனால நாங்கள் உயர்த்தணும் அப்படின்னாங்க. ஏப்பா 52% மின்சார கட்டணத்தை உயர்த்தினீங்கன்னு கேட்டால், அதிமுக உதய் மின் திட்டத்தில் கையெழுத்து போட்டுச்சு, அதனால நாங்கள் உயர்த்தணும் அப்படின்னாங்க. கையெழுத்து போட்டது முன்னாடியே கையெழுத்து போட்டது தெரியுமில்ல. பிறகு எதுக்கு நீங்கள் உங்களுடைய தேர்தல் வாக்குறுதியில் நாங்கள் 2 மாதத்துக்கு ஒரு தடவை நாங்கள் மாதம் கணக்கீட்டு முறை எடுக்க மாட்டோம், மாதம் நாங்கள் எடுத்தால் ஒரு தனி மனித குடும்பத்திற்கு 6,000 ரூபாய் லாபம் வரும் அப்படின்னு சொன்னது யாரு? திராவிட முன்னேற்ற கழகம். இப்போ 7.5% இந்தியாவில் இதுவரைக்கும் யாரும் நடைமுறைப்படுத்தலைங்க. ஆனால் நடைமுறைப்படுத்தியவரே சொல்லுகிறார், நாங்கள் இதை 10% உயர்த்துவோம் அப்படின்னு சொல்றாங்க. சரி. 2வது, 260 ஏக்கர்ல தொழில் பூங்கா ஒன்று அமைக்கப்படும். சரி, எப்படி சாத்தியமா அப்படின்னு இவங்க கேட்பாங்க. ஏற்கனவே 1000 ஏக்கர்ல கால்நடை பூங்கா சாத்தியப்படுத்தினாரே, 1250 கோடி. அதை நீங்க மாற்று திட்டத்துக்கு அறிவிச்சு இன்னும் ஆரம்பிக்கவே இல்லையே. அத்திக்கடவு அவிநாசி திட்டம் 60 ஆண்டு காலம் போராடிட்டு இருந்ததை 90% முடிச்சாங்களே. அப்போ இது மாதிரி திட்டங்கள் 150% சொத்து வரி உயர்த்தாத 10 ஆண்டுகளில் அவர்கள் வாங்கிய கடன், அதை விட இவர்கள் கடனை அதிகமா வாங்கியிருக்கிறாங்க. ஒரு விஷயம் சொல்லவா? ஈசிஆரையும் ஓஎம்ஆரையும் 2 வழி சாலையும் சேர்க்கிற இடத்துல 356 மீட்டருக்கு 204 கோடி ரூபாய் இந்த அரசு திட்டமிட்டிருக்குங்க. அதை விட 14 கிலோமீட்டருக்கு பல 100 கோடி பணத்தை ஒதுக்கி இருக்கிறாங்க. இப்போ கேட்க வேண்டியது ஒரு கேள்விதான். மண்ணுக்கு அடியில போய் மெட்ரோ ரயில் போகிறதுக்கு 1 கிலோமீட்டருக்கு 500 கோடி தான். ஆனா 365 மீட்டருக்கு இவர்கள் 204 கோடி போடுகிறார்கள் என்றால், மக்களுக்கு நலத்திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இது யாருடைய நலனுக்காக இவர்கள் திட்டங்கள் போடுகிறார்கள் என்று தெரியவில்லை. இது அது மட்டும் இல்லாம இந்த 100 நாள 150 நாளா உயர்த்துவோம். அதிமுகவும் திராவிட முன்னேற்ற கழகம் ரெண்டுமே மக்களுக்கான திட்டத்தை சொல்லித்தான் பேரறிஞர் பிறந்த அண்ணா காலத்திலிருந்து இது நடைமுறையில் இருக்குதுங்க. ஆனா அதை நடைமுறைப்படுத்துவதற்கு சிக்கல்கள் இருக்குதா? இருக்கும். ஏற்கனவே கடந்த ஆட்சியில நடந்தது, இதை செஞ்சிருக்கிறாங்களே. இப்போ உங்களுக்கு இருசக்கர வாகனம் இல்லாதவங்களுக்கு மானிய தொகையாக 5 லட்சம் பேருக்கு 25,000, சொந்த ஆட்டோ இல்லை அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு 75,000. அப்போ எல்லா விவசாயிகளுக்கும் உங்களுக்கு சூரிய ஒளி இருந்து வரக்கூடிய பம்ப் செட் 100% மானியத்துடன் செயல்படுத்த வேண்டும். அதே நீங்க மின்சார ஒளியில காற்றாலை மின்சாரத்துல இவங்க பிரச்சனை பண்ணித்தான் இன்னைக்கு
உதய் மின் திட்டத்தை கேள்வி கேட்டாங்க. ஆனால் தமிழ்நாடு முழுவதும் மௌனமாக இருக்கிறது. ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் அறிக்கை கொடுத்திருக்கிறாரு. 5 மாநிலத்தில் ஒரிசா, மத்திய பிரதேசம், தெலுங்கானா, தமிழ்நாடு, இந்த மாநிலங்கள் எல்லாம் சூரிய ஒளி அதிலிருந்து அதானி அவர்களிடமிருந்து கையூட்டு பெற்றது என்று நியூயார்க் கிழக்கு மாகாணத்தின் நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கா இல்லையா? சுதந்திர இந்தியாவில் எந்த மாநிலத்தினுடைய ஒரு துறையிலேயாவது வழக்கு இருக்குதா சார்? எத்தனையோ துறை, 70-80 துறைகள் இருக்குது. உணவுத்துறை இருக்குது, கல்வித்துறை இருக்குது. ஆனா கல்வித்துறைக்கு 46,000 கோடி ஒதுக்குறது இருக்கிறதுலயே 5 லட்சம் கோடி நிதிநிலை அறிக்கை. அதுல அதிகமா எதுக்குப்பா காசு கொடுக்கிறோம்? கல்விக்கு தான். 46,000 கோடி கல்விக்கு ஒதுக்கி விட்டு 219 பள்ளிக்கூடத்தை, அரசு பள்ளிக்கூடத்தை மூடிய இந்த அரசு திராவிட மாடல் அரசு. அதுல நாம் வாழ்ற சென்னையில 19 பள்ளிக்கூடத்தை மூடி இருக்கிறாங்க. அதற்கு ஒரு காரணம் என்ன சொல்லுன்னா, டைரக்டரேட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் என்ன சொல்றாங்கன்னா, இருக்கக்கூடிய மாணவர்கள் என்பிஆர் கம்மியா இருக்கு, அது பாப்புலேஷன் ரேஷியோ கம்மியா இருக்கு, அதனால அந்த இடத்துல இன்னொரு ஸ்கூலோட மெர்ஜ் பண்ணதுனால அந்த இடத்துல இன்னொரு ஸ்கூல் தேவையில்லை அப்படின்னு ஒரு விஷயத்தை முன்வைக்கிறார்கள். காங்கிரஸ் விட்டு சென்ற திட்டத்தை திராவிட கட்சிகள் தொடர்ந்ததனால தான் இன்னைக்கு தொடர்ந்து திராவிட கட்சிகள் ஆட்சியில் இருக்கின்றதை நம்ம மறந்துடக்கூடாது. சரி, மதிய உணவு திட்டத்தை நாங்க கொண்டு வர முடியாது அப்படின்னு சொன்னதனால அன்னைக்கு ரொம்ப படிச்சவர் ஐயா சி சுப்பிரமணியம், அவர் கல்வித்துறை அமைச்சராக இருக்கிறாரு, கொண்டு வர முடியாதுன்னாங்க. ஆகவே அன்னைக்கு நேத்து சுந்தரவடிவேலு என்ற ஒருவரை செயலாளராக்கி இயக்குனராக்கி அது சாத்தியப்படுமா என்று கேட்டு காமராஜர் அவர்கள் நிதி திரட்டி அந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். அதற்கு பிறகு அது சத்துணவு திட்டமாக 1984 திருச்சி பாப்பரக்குறிச்சியில புரட்சி தலைவர் பொன்மனச்சம்மாள் அறிமுகப்படுத்தினார். அதற்கு பிறகு இன்றைக்கு திமுக காலை சிற்றுண்டி இருக்குது. ஏற்கனவே அதிமுக ஆட்சியில நுங்கம்பாக்கத்தில் இது தொடங்கிய திட்டம் தான். ஆகவே இது எல்லாம் அம்மா உணவகம் 2013 கொண்டு வந்தாங்க. இப்படி எண்ணற்ற திட்டங்கள், மக்களுக்கான திட்டத்தை செய்வதுதான் திராவிட கட்சியினுடைய நோக்கம், எண்ணம், கொள்கை. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, மக்களுக்குன்னு சொல்லிட்டு நிறைய கடனை வாங்குறீங்க, வரியை உயர்த்துறீங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவின் பொதுச் செயலாளர் இதை சாத்தியப்படுத்தியதை சார் 18 முறை கடிதம் அளிப்பினாங்க மத்திய அரசு. ஆனால் மாநில அரசு மின்சாரத்தை இவர்கள் ஏற்றியதை போல் ஏற்றவில்லை. 52%. 1 ஜூலை 1957 தான் மின் பகிர்மான கழகமே உருவாகுதுங்க. சரி, ஆக அன்றையிலிருந்து இன்ன வரைக்கும் 52%. அதாவது யாராவது நீங்க வசூல் பண்ணதை பாத்தீங்களா? அது காரணமே அதிமுக தான் சொல்றாரு. அதத்தான் காரணம் அதிமுகன்னு சொல்றீங்கல்ல. பிறகு எதுக்கு 6,000 ரூபாய் மாதம் ரீடிங் எடுப்ப உங்களுக்கு லாபம் சொன்னீங்க? நீங்க உடன்குடி திட்டம் கொண்டு வந்ததும் இல்லாம ராமநாதபுரத்துல உப்பூர் திட்டம். அப்ப இந்த திட்டங்கள் எல்லாம் 2010 திமுக ஆட்சி விட்டு போகும்போது 10 மணி நேரத்துல 12 மணி நேரம் மின்வெட்டு இருந்துச்சுல, அதை சரி செஞ்சுச்சல அதிமுக ஆட்சியில. 1 மணி நேரம் மின்சாரம் இல்ல அப்படின்னு யாராவது சொன்னாங்களா? ஆனா இன்னைக்கு கரண்ட் பில் எடுக்க வர்றாங்கனாலே 8,000 ரூபாய் எடுத்து வச்சிடணும். குறைஞ்சது 4 பேர் இருக்கிற குடும்பத்துல கூட 4,000 ரூபாயிலிருந்து 2,000 ரூபாயிலிருந்து 4,000 ரூபாய் வருதா இல்லையா? அதற்கு ஏதாவது தீர்வு சொல்றாங்களா இவங்க? கிடையாது. முந்தைய ஆட்சியை குறை சொல்றீங்க. உங்க ஆட்சியில ஏப்பா இந்த 6,000 ரூபாய் எங்களுக்கு லாபம் வர்ற மாதிரி செய்யலான்னு கேட்டா இது வரைக்கும் இவங்க சொல்லல. ஆனா சொல்லாததுக்கு இவங்க கேட்டா அண்ணன் போகும்போது சொன்னாரு பாருங்களேன். இங்க பாருங்க, ஒரு ஜனநாயக கட்சியில திமுக மட்டுமே இன்னொரு 200 ஆண்டுகளுக்கு ஆள போறது மாதிரி ஒரு திட்டத்தை போட்டு ரோட்ல நிக்க வச்சுட்டாங்கிறாரு. அப்ப தமிழ்நாட்டுல 70 கட்சி இருக்குது. திமுகவை தவிர மீது எல்லா கட்சியுமே ரோட்ல நிக்கிறதா? அப்படின்னா 2011க்கு முன்னாடி 11ல இருந்து நீங்க 2021 வரைக்கும் மக்கள் உங்களை அங்கதான் நிப்பாட்டி வச்சிருந்தாங்களா? எதிர்கட்சி அந்தஸ்தை கூட 2011 இழந்தீங்களே, அப்ப எங்க போய் நின்றுந்தீங்க? ஆகவே இவர்கள் ஆணவத்தின் உச்சியில் நின்று பார்க்கிறார்கள். எல்லாருமா சேர்ந்து அடுத்து தமிழ்நாட்டில் துணை முதலமைச்சர் திரு உதயநிதியை முதலமைச்சராக்கி பார்க்கணும் என்பதுதான் இவர்களுக்கு திராவிட மாடலாக மக்கள்கிட்ட ஏமாத்துறாங்க. அது எடுபடாது. அது உங்க ஆசை, அது உங்க ஆசை. உங்களுக்கு உங்க ஆசை இருக்கு, அவருக்கு அவர் ஆசை இருக்குதானே செய்யும். அவர் அவருடைய விருப்பமா சொல்றாரு. நாங்க சொல்றதை விட தெளிவா சொல்றாரு. அதத்தான் சொல்றேன். உங்களுடைய நோக்கமே என்னன்னு கேட்டீங்கன்னா, இவர்கள்
திராவிட முன்னேற்ற கழகத்தில் உழைத்தவர்கள், கஷ்டப்பட்டவங்க, அந்த இயக்கத்துக்காக சொத்தை வித்தவங்க, அழுக்கு வேட்டி கட்டிக்கிட்டு கொடி பிடிச்சுக்கிட்டு கோஷம் போடுறவங்களை எல்லாம் தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதலமைச்சரும் திமுகவின் தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டார். ஆனால் தேமுதிக 0.5% வாக்கெடுத்தவர்களுக்கு 10 சட்டமன்ற தொகுதியில் கொடுக்கிறார்கள், ஒரு ராஜ்யசபா கொடுக்கிறாங்க. அவங்க கொடுக்கறாங்க. அதத்தான் கேட்கிறேன். கொடுக்கறாங்கல்ல? நல்ல கேள்வி கேட்டீங்க. 2021ல 0.5% எடுத்தவர்களுக்கு 10+1 கொடுக்கறீங்களே, 2021ல மக்கள் நீதி மையம் 2.6 எடுத்துச்சே, ஏன் கொடுக்கல? கொடுக்கறதுக்கு ரெடியா தான் இருந்தாங்க. அவர் வேணான்ட்டார். கமலஹாசன் அவர்கள் வேணான்ட்டார். உதயசூரியன் சின்னத்துல நில்லுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டாங்க. அதனால வேண்டான்னு சொல்லிட்டோம். 9 வருஷமா என் கூட இருக்கவங்களுக்கு நான் வந்து அதத்தான் நான் கேட்டேன். இத்தனை வருஷமா உங்க கூட இருக்கிறவங்களுக்கு பதவி வாங்கி தரல, ஆனா உங்களுக்கு வாங்கிக்கிட்டீங்க. ஆனா இது சேவைன்றீங்க. ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜ்யசபா போறதுக்கு 34 எம்எல்ஏ ஓட்டு போட்டு தான் வர்றாங்க. அப்படின்னா நீங்க 34 எம்எல்ஏ ஆனதற்கு சமம். ஆனா உங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய திரு சினேகன், கவிஞர் சினேகனை கொண்டு வர மாட்டீங்களா? உங்களுக்கு அதுக்கு கீழே இருக்கிற ஏதாவது ஒரு மாவட்ட செயலாளர் ஒருத்தரை நீங்க கொண்டு வர மாட்டீங்களா? மற்றவர்களுக்கு மட்டும் அது சேவைன்றாங்க. தியாகம், சேவை. ஆனா 79க்கு பிறகு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தையும் கமலஹாசனையும் 2 பேர்த்தையும் சேர்த்து இன்பன் உதயநிதி ஒரு பெரும் புரட்சி செய்திருக்கிறார். 2 பேர்த்தையும் சேர்த்து நடிக்க வச்சிருக்கிறார். அதனால இவர்களுக்கு பல விதங்களில் செல்வாக்கு கூடுவதனால் எம்எல்ஏலாம் நின்று ஒரு பெரிய போஸ்டா, அது ஒரு காசா, அது ஒரு பதவியா, தேவையில்லை. நாங்கள் விட்டு கொடுக்கிறோம். எம்எல்ஏங்கிறது மக்களுக்கு உதவி செய்வதற்கு, மக்களுக்கு சேவை செய்வதற்காக, மக்களுக்கு திட்டங்களை நிறைவேற்றுவதற்கான வருது அப்படின்னு நாம நினைச்சிட்டு இருக்கோம். ஒரு இன்னைக்கு சொல்ற எழுதிக்கோங்க, தமிழ்நாட்டுல 70 கட்சி இருக்குது. அதிமுகவுக்கு திமுகவுக்கு தான் போட்டி. 20 கோடி இல்லாம இனிமேலுக்கு ஜெயிக்க முடியாது. ஒரு தொகுதிக்கு வேதனைப்பட்டு சொல்லுகிறேன். பணக்காரர்களுக்கு மட்டும்தான் அரசியல். எழுதி வச்சுக்கோங்க. 200 கோடிக்கு மேல இருக்கா, எம்பிக்கு ஆசைப்படு. 100 கோடிக்கு மேல இருக்கா, எம்எல்ஏவுக்கு ஆசைப்படு. இது ரெண்டும் இல்லையா, மரியாதையாக அரசியல் விட்டு ஓடி போயிரு. ஆனால் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா, காங்கிரஸ் கட்சி இப்படித்தான் பண்ணிட்டு இருந்தாங்க. மிட்டா மிராசு கோடீஸ்வரர்களுக்கு சீட்டு கொடுத்தாங்க. பேரறிஞர் பெருந்தகை அண்ணா உப்பு மூடை சுமந்தவருக்கு சீட்டு, அது மாதிரி ஒரு ஒரு குதிரை வண்டி ஓட்டியவருக்கு சீட்டு, இப்படி ஏழை விவசாயிக்கு சீட்டுன்னு சொல்லி கொடுத்தார். அதனால் திராவிட கட்சி வாழ்ந்துகிட்டு இருக்கு. இனிமேலுக்கு திராவிட கட்சிகளை காசு இருப்பவர்களுக்குத்தான் சீட்டு என்றால், அப்போ உங்களுக்கு டொனால்டு ட்ரம்புக்கு என்ன வேறுபாடு? திரு அக்னீஸ்வரன், உங்களுடைய நிறைவு கருத்து இந்த வாக்குறுதிகளை பொறுத்தளவுக்கு? திராவிட கட்சிகள் இந்த அளவுக்கு இவ்வளவு தூரத்துக்கு உலகளாவிய நிறைய இளைஞர்கள், பொறியியல் வல்லுநர்கள், மருத்துவர்கள்லாம் உருவாக்குனதுக்கு அதுக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவங்களுடைய கொண்டு வந்த இந்த தனியார் பொறியியல் கல்லூரி, 69% இடஒதுக்கீடு, மருத்துவர்கள் அரசு பள்ளிக்கூடத்தில் படித்தவங்க மருத்துவர்களாக 700 பேர் 1000 பேர் வர்றாங்கன்னா அது 7.5ங்கிற ஒரு திட்டம். நான் என்ன கேட்குறேன், இந்த மாதிரியான இப்படி இந்த காலகட்டத்தில் இதெல்லாம் செஞ்சுருக்காங்களே, கடந்த 5 ஆண்டுகளில் ஏதாவது ஒரு திட்டம் இருக்குதாப்பான்னு தான் நாங்கள் கேட்குறோம். ஆனால் அந்த திட்டம் இல்லைன்றதுக்கு பதிலாக நாங்கள் கூட்டணி அமைச்சிட்டோம், நாங்கள் தான் கட்சி அப்படின்னு சொல்லுவது அது சரிப்பட்டு வராது. என்னை பொறுத்தளவில் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் என்பது ஒரு அரசினுடைய கடமையாக இருக்கலாம். ஆனால் மதுவில் குடிச்சிட்டு ஒரு நாளைக்கு 1,18,00,000 பேர் வீட்டுக்கு போகிறாங்க. 52,000 கோடி ஒரு ஆண்டுக்கு மதுவில் மட்டும் வருது. இதை காட்டித்தான் சேவை மற்றும் சரக்கு வரி 18% கேட்குறாங்க. ஏறத்தாழ மாநில அரசு மதுவுக்கு 200% வரியை உயர்த்தி இருக்கிறது. இதை காரணம் காட்டி தான் நாங்கள் முதலீட்டுக்காக ரீபேயிங் கெப்பாசிட்டி டு த வேர்ல்டு பேங்க்னு சொல்றாங்க. அப்ப இது என்னன்னா, இலவச கல்வி, இலவச மருத்துவம், 24 மணி நேரமும் குடிதண்ணீர் கிடைக்க வேண்டும், பால் விலை உயரக்கூடாது. இந்த நாளையும் எந்த அரசாங்கம் செய்கிறதோ அந்த அரசாங்கம் தான் உண்மையான நலன் காக்கும் அரசாங்கம்னு நான் பார்க்கிறேன். மாறாக நிறைய குடிக்கவீங்க, பரவாயில்ல நல்ல வருமானம் வருது அப்படின்னு நினைச்சால் அது ஒரு மக்களை சாகடித்து அதை காமிச்சு லோன் வாங்கி அதை வளர்ச்சின்னு சொல்லி சொன்னோம்னா எங்க போய் சொல்றது?